ஜீ தமிழ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த நெஞ்சத்தை கில்லாத சீரியல் சமீபத்தில் முடிவடைஞ்சது. ஜெயாகாஷ் மற்றும் ரேஷ்மா முரளிதரன் மெயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த இந்த சீரியல் எதிர்பாராத விதமா சமீபத்தில் முடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு ஜெயாகாஷே ஒரு வீடியோ மூலமா சொல்லியிருந்தாரு. அதுல அவருக்கு கால்ல உள்ள தசைநார்ல ஏற்பட்ட பிராக்சரால நடிக்க முடியலனும், ஹீரோ இல்லாம போர் அடிக்குதுன்னு அந்த சீரியல் ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணதுனால சேனல் எடுத்த முடிவால தான் இந்த சீரியல் முடிக்கப்பட்டுச்சுன்னு வீடியோ மூலமா விளக்கம் அளிச்சிருந்தாரு. நெஞ்சத்தை கில்லாத சீரியல் எண்ட் ஆகுது. அதற்கான காரணம் என்னன்னா, காலில் அடிபட்டுச்சு. சேனல் ஹீரோ இல்லாம கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாச்சு. இவரோட இந்த வீடியோல ரேஷ்மாவோட ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா உருட்டு நல்ல உருட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நக்ஷத்ரா மட்டும் இல்லாம சைத்ரா ரெட்டியும் உங்களால தான் சீரியலை முடிச்சாங்க, உண்மையை ஏத்துக்கணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட இந்த கமெண்ட்ஸால அப்செட் ஆன ஜெயாகாஷ் ஃபேன்ஸ் பதிலுக்கு ரேஷ்மாவை அட்டாக் பண்ற வகையில கமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. பதிலுக்கு ரேஷ்மா ஃபேன்ஸும் ஜெயாகாஷை தாக்குற விதமா கமெண்ட் பண்ணனு இந்த விஷயம் இப்ப பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. ஜெயாகாஷ் ஃபேன்ஸ்க்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரேஷ்மாவும் உண்மை தெரியாம பொய்ய பேசிட்டு இருக்காதீங்க, சீரியல்ல உள்ள எல்லாருக்குமே எதனால சீரியல் முடிஞ்சதுன்னு தெரியும், இப்படி என்னோட ஃபேன்ஸை அட்டாக் பண்றத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு வார்ன் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ஜெயாகாஷே இதை பத்தி இப்போ வெளிப்படையா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தி சீரியலான படே ஹச்சே லக்தே ஹேனோட தமிழ் ரீமேக் தான் இந்த நெஞ்சத்தை கில்லாதே சீரியல். அதுல ஹீரோ கொஞ்சம் குண்டா இருப்பாரு, அதனால நானுமே அந்த கேரக்டருக்காக 10 கிலோ வெயிட் போட்டேன். இந்த வெயிட் போட்டது தான் பிரச்சனையே. ஷூட்டிங் அப்போ எனக்கு கால் தசைநார்ல பிராக்சர் ஆயிடுச்சு. நானுமே அதை சமாளிச்சு தான் நடிச்சுட்டு வந்தேன். லண்டனுக்கு போனப்போ ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது மறுபடியும் அதே இடத்துல காயமாயிருச்சு. டாக்டர்ஸ் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு வலியோட நடிச்சுட்டு வந்தேன். இது எல்லாமே ரேஷ்மாக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த வலி ரொம்பவே மோசமாகவே டாக்டர்ஸும் இதுக்கு மேல ஆபரேஷன் பண்ணலனா காலையே எடுக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஒய்ஃப் ஆபரேஷன் பண்ணலாம்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் ரெஸ்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால சீரியல்ல நடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் நான் உடனே வேற ஹீரோவை வச்சு சீரியல் எடுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனா சேனல் தான் ஜெயாகாஷ் இல்லாம நல்லா இருக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சீரியல் முடிக்க காரணம் நான் தான் சொல்லி வீடியோ கூட போட்டேன். அதுல நக்ஷத்ரா உருட்டுன்னு கமெண்ட் பண்றாங்க, சைத்ரா ரெட்டியும் கமெண்ட் பண்றாங்க. அந்த கமெண்ட்ஸால 2 பேரோட ஃபேன்ஸும் சண்டை போட்டுக்கவே தான் நான் அந்த கமெண்ட்ஸை டெலிட் பண்ணிட்டேன். ரேஷ்மா ஏன் இப்படி டீசென்சி இல்லாம பண்றாங்கன்னு தெரியல. என்னோட ஃபேன்ஸ் சொல்ற மாதிரி சீரியல் முடிஞ்சு போச்சு, அடுத்த சீரியல் சான்ஸ் கிடைக்கணும்னா லைம் லைட்ல இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு தோணுது. ரேஷ்மாக்கு என்னோட இன்ஜூரி பத்தி எல்லாமே தெரியும். எனக்கு மெசேஜ்லாம் பண்ணி கூட விசாரிச்சாங்க. எனக்கு ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் நான் ரேஷ்மா கிட்ட பேசல. எனக்கு ஈக்குவலா இருக்கவங்க, என்னை மதிக்கிறவங்க கிட்ட தான் நான் பேச்சுவார்த்தை வச்சுப்பேன். இப்படி பண்றவங்கள நான் அப்படியே விட்டுருவேன், எந்த ரிப்ளையும் கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் எந்த சீரியல்லையும் எனக்கு இப்படி நடந்ததில்ல. என்னோட பேட் லக் இப்படி பிராக்சர் ஆகி சீரியலை முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையோடையும் ஆதங்கத்தோடையும் ஜெயாகாஷ் அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. ரேஷ்மாவும் ரீசன்ட் போஸ்ட்ல நெஞ்சத்தை கில்லாத சீரியலோட முடிவை யாருமே எதிர்பார்க்கல, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணோம், ஆனா சில விஷயங்கள் எங்க கையில இல்ல. என்னோட ஃபேன்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ் யாரையும் பிளேம் பண்ணாம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாம இதை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெஞ்சத்தை கில்லாத சீரியல் திடீர்னு முடிக்கப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.